4 accidents, less than 4 accidents, less than 4 accidents. Assume Poisson distribution. கண்டுபிடிங்க பார்க்கலாம். In a given year, there will be a less than 4 accidents. So less than 4 accidents னா என்னென்ன வரும்? 0, 1, 2, 3. ஆறுக்கு பதிலா ஓகேவா? பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஃபார்முலாவில் ஆறு இருக்குல்ல, ஆறுக்கு பதிலாக என்னென்ன போடணும்? 0, 1, 2, 3 போடணும். ஸோ எம் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான்? 4 கொடுத்துட்டான். எம் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கான்? டைரெக்டாக கொடுத்துட்டான். ஆவரேஜ் 4 இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் பெர் மந்த்னு இருக்கான். ஸோ எம் ஈக்குவல் டு 4 வந்து கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ ஃபைன் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. தெரியலன்னு சொல்லிடுங்க, நான் வந்து சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? ஸோ தெரிஞ்ச மாதிரி நான் உட்காந்துருக்குறாங்க. தெரியலன்னு சொல்லுங்க, நான் சொல்லி தந்துடுறேன். மறுபடியும் சொல்கிறேன், போன சம் மாதிரி தான். ஆறுக்கு பதில் என்ன போடணும் அப்படின்னா 0, 1, 2, 3 போடணும். அண்டு எம் ஈக்குவல் டு 4. அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இ பவர் -4ஓட ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து போன சம்லேயே இருக்குது. கரெக்டாக? இ பவர் -4 ஈக்குவல் டு, மறுபடியும் சொல்கிறேன், இ பவர் -4 ஈக்குவல் டு என்னன்னா 0.01832. 0.01832. ஸோ ஃபைன் பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஃபைன் பண்ணுறீங்களா? (0.433161). (0.4336). 0.433 வந்தாலே ஓகே. 0.433. குட். ஸோ ஆன்சர் வந்து 0.433பா. அதுக்கப்புறம் ஃபிட்டிங் ஏ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? இப்போ ஒரு சம் இருக்குது உங்களுக்கு, ஃபிட்டிங் ஏ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது n of p0 equal to n into e power minus m. எழுதிக்கோங்க. n of p0 equal to n into e power minus m. n of p1 equal to n into p0 into m.
by 1. டிஸ்பிளே ஆகலைல லேட் ஆகுதா? n of p0 equal to n into e power minus m. n of p1 equal to n into p0. அதாவது நம்ம வந்து பழைய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, n of p0 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அந்த வேல்யூவையும் இன்டூ எம்மையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? இது என்னது n of p1. அதுக்கப்புறம் n of p2. n of p2 equal to n of p1. அது n of p1னா இதுக்கு முந்தின வேல்யூ n of p1 into m by 2. n of p3. n of p3 equal to n of p2 into m by 3. So and so on. ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கிளியரா? ஸோ எழுதிக்கோங்க. n of p0 கண்டுபிடிக்கிறது தான் விஷயம். n of p0 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து n of p1னா இன்டூ m by 1, p2னா இன்டூ m by 2, p3னா இன்டூ m by 3. அதாவது முந்தின வேல்யூவோட நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணிட்டே வந்துகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். n of p0 equal to n into e power minus m. அவ்வளோதான். கிளியராக நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இப்போ சம் ஒன்று பார்த்தலாம் அதில். ஸோ சம் எழுதிட்டிங்க. fit a Poisson distribution. எப்படி சம் கேட்பான் அப்படின்னா ஃபார்முலா எழுதிட்டிங்களா? ஸோ சம் எழுதிக்கோங்க. fit a Poisson distribution to the following data and calculate the theoretical frequencies. And calculate the theoretical frequencies in கேட்பான். ஸோ எழுதிக்கோங்க. fit a Poisson distribution to the following data and calculate the theoretical frequencies. ஓகேவா? ஸோ 2 ரோ போட்டுக்கோங்க. எக்ஸ் எஃப். ஸோ எக்ஸில் வந்து 0 1 2 3 போட்டுக்கோங்க. எக்ஸில் வந்து 0 1 2 3. எஃப்ல வந்து எக்ஸில் வந்து 0 1 2 3 4. ஓகேவா? எஃப்ல வந்து 1 2 3. ஸோ 123. சாரி 123 59 14 3 and 1. ஓகேங்களா? 14 3 and 1. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? NP0. NP0க்கு வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? NP0 ஈக்குவல் டு n இன்டூ இ பவர் மைனஸ் எம்மா. NP0 ஈக்குவல் டு என்ன? n இன்டூ இ பவர் மைனஸ் எம். இல்லையா? சரி ஓகே. இது பார்க்க என்ன சீரீஸ் மாதிரி இருக்கு? யாராவது சொல்லுங்களேன். இதை பார்க்க என்ன சீரீஸ் மாதிரி இருக்குது? discrete series. discrete series. ஸோ discrete சீரீஸில் வந்து யார்கிட்ட கேட்கலாம்? அதாவது திவ்யதர்ஷினி. திவ்யதர்ஷினி, டிஸ்கிரீட் சீரீஸில் என்னோட வேல்யூ என்னம்மா? டிஸ்கிரீட் சீரீஸில் n ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கணும்? சார் சம்மேஷன் ஆஃப் எஃப் சார். குட்மா. சமேஷன் ஆஃப் எஃப். ஓகே. தென் ஜெயாகாஷ் இருக்கியா? ஜெயாகாஷ் இருக்கிறீங்களா? இல்லை. ஆகாஷ் நகி சார் இருக்கியாப்பா? ஓகேப்பா. டிஸ்கிரீட் சீரீஸ்க்கு வந்து எம்முன்னா என்னன்னா அர்த்தமெட்டிக் மீன் இல்லையா? அர்த்தமெட்டிக் மீன் எப்படி கண்டுபிடிப்பா? ஜெயாகாஷ், நான் பேசுற கேக்குதுங்களா? ஹலோ சார் அது பார்க்கணும். பார்க்கணுமா? எப்போ பார்க்கணும்? எப்போ பார்க்க முடிவு பண்ணியிருக்கீங்க? மேக்ஸ் வந்து எப்போ பார்க்காம முடிவு பண்ணியிருக்கிறீங்க? ஹலோ, தெரியுமா தெரியாதா? தெரியாதுல? தெரியாது சார். தெரியாது. ஓகே குட்.
இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்ப்பா சரியா. இது வந்து பேசிக்ஸு. அது தெரிஞ்சால் தான் என்ன கண்டுபிடிக்க முடியும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு, மீன் டிவியேஷனு, என்ன எது எடுத்துட்டாலும் சரி இல்லையா. அது கண்டுபிடிக்கிறது பேசிக்ஸே இதுதான். இதுவே தெரியாமல் உட்காந்துருக்கீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லிட்டேன். மோனிஷா சொல்லுப்பா. மோனிஷா மோனிஷா இருக்கியாமா? நேம் காமிக்குது, இருக்கீங்களா? பேசுறது கேக்குதானே ஹரி? கேக்குதா? ஓகே, கேக்குதுல? ஓகேப்பா. மோனிஷா இல்ல, சுருதி இருக்கியாமா? சரிம்மா. டிஸ்கிரீட் சீரீஸ்க்கு வந்து ஆர்த்தமெட்டிக் மீனை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலா என்ன? Summation of fx by n. சமேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் பை n. என்ன? சரி, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எம்மோட வேலை என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரி, கமெண்ட் பண்ண வேணாம். கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்க யாராவது. ஃபர்ஸ்ட் யாரை கண்டுபிடிச்சு பார்க்கலாம். எம்மிக்குள்ள என்னப்பா வருது? ஃபைன் பண்ணிங்களா எம்மோட வேல்யூ? What is M? சரிப்பா, இது வந்து 59. இங்கே 54 போட்டிருக்கீங்களா? 59 மாற்றிக்கோங்க. 59 ஓகேவா? 123, 59, 14, 3 and 1. ஸோ சமேஷன் ஆஃப் எஃப் பார்த்தீங்க அப்படின்னா 200 வரும். சமேஷன் ஆஃப் எஃப் பார்த்தீங்கன்னா 200 வரும். அண்ட் எஃப்எக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 0, 59, 28, 9 and 4. ஸோ இது என்ன வரும் அப்படின்னா 100 வரும். கரெக்டா? ஸோ சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் ஆஃப் எஃப் போட்டிங்கன்னா 100 by 200 equal to 0.5. 100 by 200 equal to 0.5. சரி, ஓகே, குட். ஸோ m equal to 0.5. கிளியரா? m equal to 0.5. தென் வாட் இஸ் n? n equal to என்னன்னா 200. ஓகேவா? m equal to என்னது 200. ஸோ n equal to 200னா ஃபர்ஸ்ட் ஃபிட்டிங் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n into p of 0. n into p of 0 வந்து கண்டுபிடிக்க ஃபார்ம் என்ன? n into e power minus m இல்லையா? ஸோ e power minus 5க்கு வந்து நான் வந்து வேல்யூ மைனஸ் 0.5க்கு வேல்யூ சொல்கிறேன், எழுதிக்கோங்க. e power minus 0.5 வேல்யூ என்ன அப்படின்னா 0.6065. 0.6065. கிளியருங்களா? ஸோ இங்கே அதே மாதிரி டேபிள் போட்டுக்கோங்க. எக்ஸு இங்கே வந்து n ஆஃப் p ஆஃப் எக்ஸு, n ஆஃப் p ஆஃப் எக்ஸு. ஓகேவா? ஸோ எக்ஸில் வந்து என்னென்ன வரும்? 0. இதான் நீங்கள் n ஆஃப் p ஆஃப் 0 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா n இன்டூ இ பவர் மைனஸ் எம். ஸோ ஈக்குவல் டு 200 இன்டூ 0.6065 ஈக்குவல் டு என்ன வரும்? 121.3. 121.3. ஸோ 121.3 வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கோங்க. ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா 121.3 என்ன மாறும்? 121 மாறும். கரெக்டா? 121.3 வந்து என்ன வரும்? 121 மாறும். 121.5 வந்துச்சுன்னா அது என்ன மாறிடும்? 122 மாறிடும். கிளியரா? ஸோ 0.5க்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா ஒன்றை வந்து ஆட் பண்ணிக்கணும்.
கிளியரா? அதுக்கப்புறம் 1. ஸோ அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா வந்து என்ன? n ஆஃப் p ஆஃப் 1. ஃபார்முலா வந்து என்ன? n ஆஃப் p ஆஃப் 0 இன்டூ m. கரெக்டா? m பை 1ன்னு வரும். ஸோ m பை 1ஆலும் m ஆலும் 1 தான். ஸோ n ஆஃப் p ஆஃப் 0 வந்து என்னது? 121.3. ஸோ 121.3 இன்டூ 0.5 என்ன வரும்? 60.65. 60.65 என்ன எழுதிக்கலாங்க? 61 எழுதிக்கலாமா? கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. தென் அதுக்கப்புறம் 2க்கு ஆன்சர், 3க்கு ஆன்சர் அண்ட் 4க்கு ஆன்சர் ஃபைன் பண்ணுங்க. நான் யார் கேட்கறேன்னு சொல்லணும். 0 1க்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சுன்னு தெரியுதா? ஸோ 2னா எப்படி ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க? n ஆஃப் p ஆஃப் 1 இன்டூ m பை 2. 3னா n ஆஃப் p ஆஃப் 2 இன்டூ m பை 3. அப்புறம் n ஆஃப் p ஆஃப் 3 இன்டூ n பை 4. m பை 4. ஓகேவா? ஃபைன் பண்ணிட்டீங்களா? ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது இல்லையா? கேட்கலாமா? ஜாய் கிருஷ்ணா போட்டேம்மா. n ஆஃப் p ஆஃப் 2 என்னம்மா வந்துச்சு ஆன்சரு? N of P of 2, 15.16, sir. 15.16 வருமா இல்லையா? ஸோ அப்படின்னா அது வந்து 15 கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் n ஆஃப் p ஆஃப் 3 வந்து என்ன வரும் அப்படின்னா 3 வரும். ஸோ 3னா என்ன ஆகணும்? இங்கே வந்து 2.53 வரும் இல்லையா? 2.53 வரும். ஸோ 2.5நாலே நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா 1 வந்து எக்ஸ்ட்ரா தான் போடணும். ஸோ ஈக்குவல் டு 3ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? அண்டு 0.29 வரும். 0.5 நீங்கள் என்ன எடுக்கணும்? 1 எடுக்கணும். ஸோ 0.29 அப்படின்னா நீங்கள் என்ன எடுக்கணும்? 0 தான் எடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் என்ன வரும் அப்படின்னா 200 வரணும். சமேஷன் ஆஃப் எஃப் இருக்குல்ல, சமேஷன் ஆஃப் எஃபோட வேல்யூ வரணும். ஓகேவா? ஸோ வந்தாலும் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணியிருக்கிற ஃபிட்டிங் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது கரெக்ட்னு அர்த்தம். கிளியரா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அவன் என்னாலும் கேட்கலாம். ஒன்வேல வந்து என்ன கேட்கலாம்? n ஆஃப் p ஆஃப் 3 சொல்லுங்க, n ஆஃப் p ஆஃப் 4 சொல்லுங்க, n ஆஃப் p ஆஃப் 4 சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக 0 1 2 3 கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து லாஸ்ட் ஸ்டெப் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபிட்டிங் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கிற ஃபிட்டிங் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டானு பார்க்கறதுக்கு வந்து என்னன்னா பை கீழே வந்து என்ன வரணும்? 200 வரணும். நீங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? சம்மேஷன் ஆஃப் எஃப் வந்து கிடைக்கணும். ஓகேவா? கிளியரா? சரி, ஓகேம்மா. இது வந்து என்னன்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துட்டோம் இல்லையா? அதுக்கப்புறம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கோங்க. தேர்ட் ஒன் இல்லையா? ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு வீடியோ ஒன்று அனுப்புனேன். அது வந்து சும்மா இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்தீங்க? இல்லை மறுபடியும் நடத்தவா? கமெண்ட் மட்டும் பண்ணுங்க, எஸ் ஆர் நோ. நடத்தணும் அப்படின்னா எஸ்ன்னு அனுப்புங்க. நடத்த வேணாம் அப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக சம்குள்ள போயிடலாம். சரி ஓகே நடத்திடுறேன். நான் இருக்கு சரி நடத்திடுறேன்ப்பா. ஸோ எடுத்துக்கோங்க. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னா கண்டினியூஸ் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வரும் இல்லையா? அது ரெண்டுமே எதில் வரும் அப்படின்னா டிஸ்கிரீட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் தான் வரும். கரெக்டாக? சரி ஓகே. ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து டி மாய்வர் அவர் தான் ஃபைன் பண்ணார். ஓகேவா? ஸோ நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஓகே. தென் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நார்மல் கரு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆக்சிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா பெல் ஷேப்பில் இருக்கும். அந்த கரு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பெல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதோட ஹையஸ்ட் அட்டெண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா இஜெட் ஈக்குவல் டு 0 மோடு. ஓகேவா? இஜெட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும்போது அது வந்து அதோட ஹையஸ்ட் ஹைட்டை வந்து அது என்ன பண்ணும்? அட்டெண்ட் பண்ணும்.
ஓகேவா? ஸோ இஜெட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும்போது ஸோ இந்த நார்மல் கர்வ் வந்து சிம்மெட்ரிக்கலாக இருக்கும். அதாவது இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இதுக்கு இந்த சைடு இருக்கிறது வந்து 0.5 இருக்கும். தென் அதுக்கு வந்து ரைட் சைடும் 0.5 இருக்கும், லெஃப்ட் சைடு என்ன இருக்கும் 0.5 தான் இருக்கும். கிளியரா? ஸோ அதுதான் என்னன்னா சிம்மெட்ரிக்கல். சிம்மெட்ரிக்கல் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். PQ P ஈக்குவல் டு 0.5 அண்ட் Q ஈக்குவல் டு 0.5 இருந்தது அப்படின்னா அது வந்து என்னன்னா அதுதான் சிம்மெட்ரிக்கல். ஸோ நார்மல் கர்வ் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்மெட்ரிக்கலாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து இதில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து மீன் அண்டு மீடியன் அண்டு மோட் மூணுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். மீன், மீடியன் அண்டு மோட் எல்லாமே எப்படி இருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ எந்த பாயிண்ட்ல இப்போ இஜெட் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கோமா அப்படின்னா இந்த இடத்துல வந்து மியூ ஈக்குவல் டு 0 தான். ஓகேவா? ஸோ மீன், மீடியன் அண்டு மோட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். கிளியரா? சரி, ஓகே. தென் அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் ஒன்லி ஒன் மோட் அக்யூரிங் அட் மியூ இட் இஸ் யூனி மோட். இப்போ வந்து ஒன்லி ஒன் மோட்னா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒன்லி ஒன் மோட் தான் வந்து யூனி மாடல் அண்ட் பை மாடல், ட்ரை மாடல் அண்ட் ஃபோர்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து மோர் மாடல். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் இட் இஸ் மேக்ஸிமம் ஆர்டினேட். ஸோ இந்த இடத்துல இதோட மேக்ஸிமம் ஆர்டினேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகேவா, இதெல்லாம் ஒன்றில் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் ஆர்டினேட் வந்து கேட்டாங்க அப்படின்னா 1/σ√2/. மேக்ஸிமம் ஆர்டினேட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நார்மல் கர்வோடைய மேக்ஸிமம் ஆர்டினேட் கேட்டாங்கன்னா 1/σ√2/. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க 1/σ×√2/. கிளியரா? ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸை வச்சு தான் வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுமா. ஸோ குவார்டல் டீவியேஷன் அதில் வந்து Q1. ஸோ Q1 கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா மியூ மைனஸ் 0.6745 இன்டூ சிக்மா. ஃபஸ்ட்டு ஓகேவா? ஃபஸ்ட்டு குவார்டல்னு கேட்டாங்க அப்படின்னா Q1 ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னா மியூ மைனஸ் 0.6745 இன்டூ சிக்மா. ஓகேவா? Q3 ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஃபார்முலா மியூ பிளஸ் 0.6745 இன்டூ சிக்மா. கிளியரா? 0.6745 இன்டூ சிக்மா. தென் குவார்டல் டீவியேஷன் கேட்டாங்கன்னா குவார்டல் டீவியேஷனுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா குவார்டல் டீவியேஷன் ஈக்குவல் டு 0.6745 இன்டூ சிக்மா. குவார்டல் டீவியேஷன் ஈக்குவல் டு 0.6745 இன்டூ சிக்மா. ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ Q1 ஈக்குவல் டு மியூ மைனஸ் 0.6745 இன்டூ சிக்மா. Q3 ஈக்குவல் டு மியூ பிளஸ் 0.6745 இன்டூ சிக்மா. சிக்மா என்னன்னு தெரியுங்களா? என்னது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகேவா? மியூனா என்னது மீன், அரித்மெட்டிக் மீன். ஓகேவா? மியூனா மீன், சிக்மானா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகேவா? ஸோ குவார்டல் டீவியேஷனுக்கு ஃபார்முலா என்ன 0.6745 இன்டூ சிக்மா. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தேடிட்டு இருக்காதீங்க. இந்த பின்னால் சம்மரின்னு போட்டு இருக்கிறோம் இல்லையா? உங்களுடைய புக்கில் எடுத்துக்கோங்க. சம்மரின்னு ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனா என்ன. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மீன் டீவியேஷன் ஃபார்முலா என்னன்னா 0.8 சிக்மா மீன் டீவியேஷன். ஸோ உங்கள் புக்கு எடுத்துக்கோங்க. உங்கள் புக்கில் இருந்தே நம்ம படிச்சுக்கலாம். ஸோ மீன் டீவியேஷன் எடுத்துக்கிறோம். சம்மரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மீன் டீவியேஷனுக்கு வந்து ஃபார்முலா என்ன 0.8 சிக்மா. நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க 0.8 சிக்மா. ஸோ ஃபஸ்ட்டு குவார்டருக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா Q1 ஈக்குவல் டு மியூ மைனஸ் 0.675 இன்டூ சிக்மா. Q3 ஈக்குவல் டு மியூ பிளஸ் 0.675 இன்டூ சிக்மா. குவார்டல் டீவியேஷன் ஈக்குவல் டு 0.675 இன்டூ சிக்மா. ஓகேவா? அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். 2 பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா x ஈக்குவல் டு மியூ மைனஸ் சிக்மா அண்ட் x ஈக்குவல் டு மியூ பிளஸ் சிக்மா. ஓகேவா? ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொன்னாலே 2 பாயிண்ட் என்னென்னது, ஒன்று மியூ மைனஸ் சிக்மா, இன்னொன்று என்னது மியூ பிளஸ் சிக்மா. ஓகேவா? ஸோ உங்கள் நோட்டை எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? புக்கில் இருக்குன்னு சொல்லாதீங்க, நோட்டை எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புக்கை காட்டிலும். ஓகேவா? ஸோ x ஈக்குவல் டு மியூ மைனஸ் சிக்மா அண்ட் x ஈக்குவல் டு மியூ பிளஸ் சிக்மா. அது வந்து என்னது
பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஓகேவா, இது வந்து ஒன்றுமே இல்லை, இந்த எக்ஸ் மைனஸ் மியூங்கிறது அப்படின்னா இசட் ஈக்குவல் டு ஜீரோ. ஜீரோவாக இருக்கும்போது என்னவா இருக்கும் அப்படின்னா நார்மல் கர்வு. இந்த சைடு போகும்போது என்ன இருக்கும், மியூ ப்ளஸ் சிக்மா, மியூ ப்ளஸ் 2 சிக்மா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த சைடு போகும்போது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். கிளியரா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, வந்து மியூ மைனஸ் சிக்மா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அதுதான் வந்து என்ன சொல்லியிருக்கான், டினோட் பண்ணியிருக்கான். ஓகே, மியூ மைனஸ் சிக்மா, மியூ மைனஸ் 2 சிக்மா அந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்கான். கிளியரா? அண்டு இந்த பை ஆஃப் கேன்னு இருக்குல்ல, இப்போ இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஏரியா, இப்போ வந்து கர்வு, இது கர்வுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ இது வந்து இஜெட் ஈக்குவல் டு 0. ஓகேவா, அண்டு இஜெட் ஈக்குவல் டு 1 இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ஷேர்டு ஏரியா வந்து என்னன்னு கேட்பான். இஜெட் ஈக்குவல் டு 0ல இருந்து இஜெட் ஈக்குவல் டு 1 வரைக்கும் அதோட ஏரியா என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து டேபிள் ஒன்று இருக்கு. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து டேபிள் ஒன்று இருக்கு. அந்த டேபிளை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ பை ஆஃப் 1 அப்படின்னா அதுக்கு வந்து வேல்யூ என்ன அப்படின்னா ஏரியா அண்டர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1ன்னு அர்த்தம். அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டினா இங்க இருந்து, மைனஸ் இன்ஃபினிட்டினா இங்க இருந்து இங்க 1 இருக்குல்ல, இது வரைக்கும் உள்ள ஏரியா தான் என்ன அப்படின்னா பை ஆஃப் 1 வந்து டினோட் பண்ணும். ஓகேவா, பை ஆஃப் 1னா 0 டு 1 கிடையாது, பை ஆஃப் 1னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1. அதாவது லெஃப்ட் சைடில் இருந்து அவன் வந்து எந்த பாயிண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு கேட்குறானோ அது வரைக்கும் உள்ள ஏரியா தான் என்ன அப்படின்னா பை ஆஃப் 1. பை ஆஃப் 2ன்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 2 வரைக்கும் தான் வரும். ஸோ உங்களுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளும் எப்படி கொடுத்துருப்பான் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டியில் இருந்து தான் வந்து கொடுத்துருப்பான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 0 டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டியில் இருந்து 1 வரைக்கும் உள்ள ஏரியா வந்து சப்போஸ் 0.8 இருந்தது அப்படின்னா 0.8 இருந்தது அப்படின்னா நமக்கு தேவை என்னது 0 டு 1 வரைக்கும் தான் வேணும். 0 டு 1 வரைக்கும் தான் வேணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நார்மல் கர்வ் வந்து சிம்மெட்ரிக்கலாக இருக்கும். ஒரு 1/2 வந்து 0.5 இருக்கும், இன்னொரு ஹாஃபும் அதே மாதிரி ஈக்குவலாக எப்படி இருக்கும் 0.5 இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 வரைக்கும் எவ்வளோ இருக்கும், 0.5 இருக்கும். கரெக்டா? அண்டு 0 டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எவ்வளோ இருக்கும், அதுவும் 0.5 இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ நமக்கு வந்து 0 டு 1 வரைக்கும் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0.8லேருந்து 0.5 மைனஸ் பண்ணிட்டீங்க. அதாவது இந்த பார்ட்டை வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த பார்ட்டை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இஜெட்லேருந்து 0 அண்டு இஜெட் ஈக்குவல் டு 0லேருந்து 1 வரைக்கும் வந்து கிடச்சிரும் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ஸோ இதுக்கு வந்து 0 டு 1 வந்து 0.3லாம் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன், 0.3 போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இதே மாதிரி எப்படி நம்ம வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் உங்களுக்கு வந்து நெட்லேயே இருக்கும். ஓகேவா, பிடிஎஃப் அதாவது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் பிடிஎஃப் டவுன்லோட்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து வந்துடும். நான் நெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இஜெட் ஈக்குவல் டு 0 டு 1 வரைக்கும் வேணும். கரெக்டா. ஸோ நமக்கு வந்து இஜெட் ஈக்குவல் டு 0 டு 1 வரைக்கும் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்க, இது இஜெட் நோட் பண்ணிக்கோங்க, இது இஜெட்டு. நமக்கு வந்து 1 வரைக்கும் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்க, இதுதான் 1. கரெக்டா. இது வந்து இஜெட் 0 டு 0.1, இது 0.1 0.2. நமக்கு தேவையானது 1 வரைக்கும் வேணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன இருக்கு, 0.84134 இருக்கு. கரெக்டா தெரியுதா, 0.84134 வந்து இருக்குது. கரெக்டா, இங்கே தான் 0.84134. ஸோ இந்த 0.84134ங்கிறது என்ன அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 1 வரைக்கும் உள்ள வேல்யூ. ஓகேவா, நான் அப்படின்னு சொல்கிறேன், மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 1 வரைக்கும் உள்ள வேல்யூ. ஸோ மேலே டேபிள் வேல்யூஸ் ரெப்ரசன்ட் ஏரியா டு த லெஃப்ட் ஆஃப் த இஜெட் ஸ்கோர். லெஃப்ட் ஆஃப் த இஜெட் ஸ்கோர் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் தான் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து உள்ள வேல்யூஸ் தான் இது வந்து கொடுத்துருக்கான். ஓகேவா, எந்த ஒரு டேபிளையுமே இப்படி தான் கொடுத்துருப்பான். ஸோ 0.84134லேருந்து நீங்கள் 0.5 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.34134 கிடைக்கும் இல்லையா. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா இஜெட் ஈக்குவல் டு 0 டு 1 வரைக்கும் உள்ள வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எதை கொடுத்தா நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம்.
ரைட்டா? சரி, ஓகே. இதெல்லாம் டவுட் இருக்கா? ஏரியா எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னு. இப்போ வந்து 0.34134 இப்படி கொடுத்தாலும் 34.134% கொடுத்தாலும் ஒன்று தான். ரைட்டா? இப்போ வந்து 134 என்ன எழுதிக்கலாம்? 0.13 எழுதிக்கலாம். 34.13% கொடுத்தாலும் அது என்னது? ரெண்டுமே சேம் தான். ஸோ டிவைட் பை 100 போடப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 0.34134 வந்துடும். கிளியராப்பா? ஸோ இந்த மாதிரி எது கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஃபைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, நமக்கு எந்த ஏரியா வேணும், நமக்கு எதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ சப்போஸ் இஜெட் ஈக்குவல் டு இப்போ இதே மாதிரி கர்வில் இது மேக்ஸிமம் பாயிண்ட், இங்கே வந்து இஜெட்டு, இங்கே வந்து இங்கே இஜெட் ஈக்குவல் டு 0, இங்கே வந்து இஜெட் ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இங்கே நல்லா பாருங்க, உங்களுக்கு இப்போ இந்த வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த வேல்யூஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இஜெட் ஈக்குவல் டு 1 பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்துச்சு? நமக்கு 0.83134 வந்தது. கரெக்டா? 0.83134 வந்தது. ஸோ உங்களுக்கு வந்து 1க்கு மேலே இஜெட் ஈக்குவல் டு 1க்கு மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1ல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது இது வரைக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து இஜெட் ஈக்குவல் டு 1 வரைக்கும் உங்களுக்கு என்னது? 0.83134. கரெக்டா? ஸோ இது எல்லாமே சேர்ந்தது வந்து என்னது? ஈக்குவல் டு 1. கரெக்டா? பட் நமக்கு தேவையான ஏரியா வந்து என்ன ஏரியா? இங்க இருந்து இது வரைக்கும் உள்ள ஏரியா தான் நமக்கு தேவை. கிளியரா? ஸோ நீங்கள் வந்து இந்த ஏரியா வேணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கணும்? 1 மைனஸ் 0.83134 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 1க்கு ரைட்டில் இருக்கிற எல்லா ஏரியாவும் உங்களுக்கு கிடச்சிரும். இஜெட் ஈக்குவல் டு 1ல இருந்து ரைட்டில் இருக்கிற எல்லா ஏரியாவும் உங்களுக்கு கிடச்சிரும். கிளியரா? ஸோ இந்த மாதிரி எந்த சம் கேட்டாலும் ஈஸியாக போட்டுடலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஃபார்முலா எழுதிக்கோங்க. ரூட் ஆஃப் சிக்மா 1 ஸ்கொயர்டு ப்ளஸ் சிக்மா 2 ஸ்கொயர். இதெல்லாம் நம்ம வந்து இப்போ சம் போட போகிறோம். சம் போடும்போது இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சம்மரியில் இருக்கிறத பார்த்தாலே போதுமானது நீங்கள் சம் போடுறதுக்கு. ஓகேவா? கண்டிப்பாக இங்கே வந்து உங்களுக்கு இது வந்து 2 மார்க்ஸ் தான் வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். கிளியரா? தென் நார்மல் கர்வ் ஈக்குவேஷன் ஒன்று வருமே. ஸோ இங்கே பாருங்க, the probability density function of the random variable x is given by போட்டு ஒரு ஈக்குவேஷன் இருக்கா? f of x equal to 1 by sigma root of 2 by e power minus x bar minus mu the whole squared by 2 sigma squared. உங்கள் புக்கில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? புக்கில் எடுத்துகிட்டு பாருங்க, அதில் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். அந்த ஈக்குவேஷனும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 by sigma root 2 pi இருக்கா? ஸோ அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் பார் பதிலாக வந்து 10 கொடுத்துருவான். 10 மைனஸ் மியூக்கு பதிலாக வந்து 10 5 கொடுத்துருவான். ஸோ அந்த மாதிரி கொடுத்தா நீங்கள் வந்து இந்த ஈக்குவேஷனையும் அந்த ஈக்குவேஷனையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபைன் பண்ண தெரியணும். ஆன்சர் வந்து ஃபைன் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வந்து சம் போடும்போது வந்து சொல்கிறேன் உங்களுக்கு வந்து எப்படி இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு சம் போடும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? கிளியரா? சரி, ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கோங்க. ஓகே, செட் பி எடுத்துக்கோங்க. செட் ஏலாம் ஒன் வேர்டு தான். ஓகேவா? ஸோ ஒன் வேர்டு நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. செட் பி எடுத்துக்கோங்க. வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த செட் பி எடுத்துக்கோங்க. புக்கில் வந்து செட் பி எடுத்துக்கோங்க.
What is the standard deviation of the number of recoveries among 48 patients when the probability of recovering is 0.75? எடுத்துக்கிட்டீங்களா? சரி, ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்கான், கரெக்டா? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து ஃபார்முலா என்ன? என்பிக்யூன்னு ஏதாவது படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? root of NPQ, sir. அதான் ரூட் ஆஃப் என்பிக்யூவா? ஸோ ஹியர் வாட் இஸ் n? n equal to 48, கரெக்டா? n equal to என்னது? 48. நல்லா நான் வச்சுக்கோங்க, n equal to 48. ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெக்கவரிங் வந்து 0.75. ஸோ அதாவது p கொடுத்துருக்கோம், அப்படின்னா q எப்படி கண்டுபிடிக்கணும்? q ஓட வேல்யூ என்ன? பாருமா, 0.25. ஓகே. ஸோ இங்க சம் எடுத்துக்கோங்க. இதுல வந்து n equal to என்ன அப்படின்னா 48. ஏன்னா மொத்தம் 48 பேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ p equal to என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 0.75 கொடுத்துருக்கான். 0.75 கொடுத்துருக்கான். ஸோ q equal to ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? p கொடுத்துட்டாங்கன்னா q வந்து 1 மைனஸ் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ q equal to 1 minus p. q equal to 1 minus p. ஸோ ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 0.25 வரும், கரெக்டா? ஸோ q equal to 0.25 வரும். சரி, ஓகே. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் என்பிக்யூ, கரெக்டா? ரூட் ஆஃப் என்பிக்யூ. ஸோ ஃபைன் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஃபைன் பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் வந்து 3. ஓகேவா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ செகண்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. x is a binomial variable with n equal to 20. What is the mean of x if it is known that x is symmetric? If it is known that x is symmetric. ஸோ சிம்மெட்ரிக்னா சொல்லியிருக்கேன், p equal to என்ன வரும்? 0.5 வரும். q equal to 0.5 வரும். ஸோ பைனாமியல் கொடுத்துருக்கான். ஸோ பைனாமியல் மீனுக்கு வந்து ஃபார்முலா என்ன? பைனாமியல்ல மீன் ஃபார்முலா என்ன? எனி ஒன் யாராவது சொல்ல முடியுமா? பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன். NP, sir. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல மீன் ஃபார்முலா வந்து NP. ஓகேவா? ஸோ இந்த தியனரியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஈஸியாக மார்க் எடுத்துடலாமா? சரியா? ஒரு 4-5 ஃபார்முலா தான் இருக்கும், அதை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா ஈஸியாக மார்க் எடுத்துடலாம். ஸோ நான் சார் வந்து லாஸ்ட்டாக நடத்துகிறாரு, ஸோ தேவையில்லாமல் இந்த இதுக்காக வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய செக்ஷன் தான், ஓகேவா? ஸோ பார்த்துட்டு போங்க. சரி, ஓகே. ஸோ என்பி இல்லையா? ஸோ என்னங்கிறது என்ன? n equal to 20. ஸோ பிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ சிம்மட்ரிக்கல்னு கொடுத்துருக்கான். ஸோ சிம்மட்ரிக்கல் கொடுத்தனால p equal to என்ன வரும்? 0.5. ஸோ 20 இன்ட்டு என்ன பண்ணும்? 0.5 பண்ணும். ஸோ 20 இன்ட்டு 0.5 equal to 10. 20 இன்ட்டு 0.5 equal to என்னது? 10. ஓகேவா? So third question, what would be the x equivalent to p n comma p ன்னு கொடுத்தா என்னன்னா அது வந்து பைனாமியல், சரியா? So what would be the greatest value of the variance of x when n equal to 16? So n equal to 16 கொடுத்துருக்கான். ஸோ கிரேட்டஸ்ட் வேல்யூ, வேரியன்ஸோடைய கிரேட்டஸ்ட் வேல்யூ என்ன இருக்குன்னு கேட்டிருந்தா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா pq இருக்குங்களா?
ஸோ பி கியூபை நீங்கள் வந்து என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா 1/2 அப்ளை பண்ணணும். ஏன்னா அதுதான் கிரேட்டஸ்ட். நான் சொல்ல புரியுதா? ஸோ சிம்மட்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ பியோட வெளியே வந்து கிரேட்டராக இருக்குன்னா வாய்ப்பு என்னன்னா 1/2. ஏன்னா பியோட வெளியும் கியூவோட வெளியும் கிரேட்டராக இருக்குன்னா அவங்களுக்கு சான்சஸ் வந்து என்னன்னா சிம்மட்டிக்கலாக இருக்கும். ஸோ 1/2 போட்டுக்கணும். ஸோ இது ஒரு கான்செப்ட் தான், ஓகேவா? ஸோ கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் எம்னு கேட்டாங்க அப்படின்னா n × 1/2 அந்த மாதிரி நீங்கள் போட்டுருக்கணும், ஓகேவா? ஸோ கான்செப்டாக அது ஸோ நான் வச்சுக்கோங்க. ஸோ கிரேட்டஸ்ட் வேல்யூக்காலே 6 × p and q பதிலாக வந்து நீங்கள் 1/2 வேல்யூ தான் போடணும், ஓகேவா? ஸோ 1/2 × 1/2 ஸோ ஈக்குவல் டு என்ன வரும்? 4. தேர்ட் ஒன்றுக்கு வந்து ஆன்சர் வந்து 4. வேரியன்ஸோட ஃபார்முலா வந்து NPQ. And fourth one, if x is a binomial variate with parameter 15 and 1/3, what is the value of the mode of the distribution? binomial variateல வந்து mode mean equal to mode, ஓகேவா? binomial variateல வந்து binomial distributionல வந்து mean equal to mode படிச்சிருக்கோம். ஸோ மீனுக்குடைய ஃபார்முலா தான் மோடுக்கும், ஓகேவா? ஸோ n ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான்? 15. p ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான்? 1/3. அதாவது 2 பாராமீட்டர் கொடுத்துருக்கான். ஸோ பாராமீட்டர் வந்து என்ன இருக்கும்னா np. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய பாராமீட்டர் வந்து n × p 2 பாராமீட்டர் இருக்கும். ஸோ n and p ஈக்குவல் டு என்னது? 1/3. ஸோ ஈக்குவல் டு 5 போட்டுக்கோங்க. ஸோ ஈக்குவல் டு 5. 15 × 1/3 ஈக்குவல் டு 5. ஆப்ஷன் பி. ஓகேவா? அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. What is the number of trials of a binomial distribution having mean and standard deviation as 3 and 1.5 respectively? நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ்னா n கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ்னா n வந்து என்னன்னு கேட்டிருக்கான். ரொம்ப சிம்பிளான சம் தான், சரியா? சும்மா போட்டாலே உங்களுக்கு புரியும். ஏதாவது டவுட்னா கேளுங்க, போட்டு இருக்கும்போது டவுட்னா கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா வேரியன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கான்? 1.5. ஸோ வேரியன்ஸ் ஈக்குவல் என்ன வரும்? 2.25 வரும், கரெக்டா? ஸோ மீன் NP ஈக்குவல் டு 3. மீன் வந்து n × p ஈக்குவல் டு 3. அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு 1.5. அப்படின்னா வேரியன்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்கொயர்டு. ஸோ 1.5 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 2.25, கரெக்டா? மீன் NP ஈக்குவல் டு 3, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு 1.5. ஸோ வேரியன்ஸ் ஈக்குவல் டு 1.5 the whole square. Our variance equals to division square. So 1.5 the whole square. So equal to 2.25. So அதுக்கப்புறம் variance by mean. Variance by mean போட்டுக்கலாமா? So variance வந்து என்னது? NPQ. mean வந்து என்னது? NP equal to NPQ என்ன? 2.25 by NP என்ன? 3. ஓகேவா? ஸோ NP cancel. ஸோ Q equal to என்ன வரும்? 3/4. Q equal to என்ன வரும்? 3/4. ஸோ P equal to என்ன வரும்? 1 minus Q equal to 1/4. Q equal to 3/4. P equal to 1/4. ஸோ நமக்கு வந்து என்ன கேட்டுக்கிறான்? நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் தான். நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் n கேட்டுக்கிறான் இல்லையா? ஸோ மீன் NP கூட என்ன பார்த்தோம்? 3ன்னு பார்த்தோங்களா?
NP equal to 3. So n p by என்ன போட்டுக்கலாம் 1/4 போட்டுக்கலாமா 1/4 equal to 3 போட்டுக்கலாங்களா n into 1/4 equal to 3. So equal to 4 cross multiply பண்ணினா 12. So n equal to 12. இதுதான் number of trials. ஓகேவா so n equal to 12 எழுதிக்கோங்க n equal to 12. Any doubt? For sixth question. So sixth question எடுத்துக்கோங்க. What is the probability of getting 3 heads if 6 unbiased coins are tossed simultaneously சொல்லிருக்கான் ஓகேவா so binomial distribution formula என்ன p of x equal to ncx p power x q power n minus x ஓகேவா so here n equal to என்ன n equal to 6 unbiased coins are tossed சொல்லிருக்கான் so n equal to 6 ஓகேவா and x equal to 3 ஏன்னா அவங்க வந்து நமக்கு வந்து என்ன கேட்டிருக்கான் what is the probability of getting 3 heads கொடுத்திருக்கான் so x equal to 3 னு வச்சுக்கணும் கிளியரா n equal to 6 x equal to 3 and p and q காயின்னாலே p and q வந்து என்ன வரும் 0.5 0.5 தான் ஏன்னா காயின்னா என்ன பிரச்சனையே கிடையாது காயின்னா ஒன்று ஹெட் விழுகும் இல்லைன்னா டெய்ல் விழுகும் 2 சான்சஸ் தான் இருக்கு ஸோ பி ஈக்குவல் டு ஒன்றுக்கு வந்து ஹாஃப் சான்சஸ் இன்னொன்று வந்து ஹாஃப் சான்சஸ் ஸோ பி ஈக்குவல் டு 1/2 q ஈக்குவல் டு 1/2 கரெக்டா அல்லது 0.5 q ஈக்குவல் டு 0.5 p ஈக்குவல் டு 1/2 q ஈக்குவல் டு 1/2 கிளியரா ஸோ கால்குலேட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க என்ன வரும்னு சொல்லுங்க ஆப்ஷன் ஏ பி சி ஆர் டி ஃபைன் பண்ணுங்க சும்மா உட்காராதீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க ஜீரோ 0.3125 வருதா குட் 0.3125 ஓகேவா சரி ஓகே 7th கொஸ்டின் எடுத்துக்கோங்க 7th question if the overall percentage of success in an exam is 60 what is the probability that out of a group of 4 students at least one has passed so at least one னா என்ன அர்த்தம் at least one ஆவது பாஸ் ஆயிருக்கணும் யாருமே பாஸ் ஆகாம இருக்க கூடாது கரெக்ட்டா clear so if the overall percentage of success in an exam is 60 so 60 na enna 60% correct 60 na enna artham
60னா 60% அர்த்தம். 100க்கு வந்து 60 மார்க்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? இந்த ஓவரால் பெர்சன்டேஜ்னாலே 60/100 கிளியரா? ஸோ பி ஈக்குவல் டு என்ன வச்சுக்கணும்? 0.6ன்னு வச்சுக்கணும். எனி டவுட்? எதுக்கு 0.6ன்னு வைக்க ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ ஹியர் பி ஈக்குவல் டு 0.6 கிளியரா? ஸோ கியூ ஈக்குவல் டு என்ன வரும்? 0.4. Q equal to 0.4 and what is n? So n equal to group of 4 students. So n equal to 4. So n equal to என்ன? 4. Correct? So x equal to என்ன கண்டுபிடிக்கணும்? at least one has passed அப்படின்னா மொத்தம் 4 students இருக்கிறாங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 1 போடணும், 2 போடணும், தென் 3, 4 எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும்? ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு சிம்பிள் மெத்தட் ஏதாவது இருக்கா? ஒன்று யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு சிம்பிள் மெத்தட் ஒன்று இருக்குது. அட்லீஸ்ட் ஒன்றுன்னு வந்துட்டால ஒரு சிம்பிள் மெத்தட் ஒன்று இருக்குது. என்ன அது? ஒன் யாராவது சொல்ல முடியுமா? சார் டோட்டல்ல இருந்து x is equal to 0ங்கிறத மைனஸ் பண்ணா வந்துடும் சார். டோட்டல் வந்து என்ன அப்பனா? டோட்டல்லாம் என்ன? x is equal to 4. அதே மாதிரி டோட்டல் வந்து என்ன? டோட்டல்ல இருந்து x equal to 0 மைனஸ் பண்ணால் வந்துடும். அப்போ டோட்டல் வேல்யூ என்ன? then anyone total value என்னது? 1. good. so அப்போ என்ன மீனிங்னா இப்போ p of x greater than or equal to 1 இருக்கணும். கரெக்டாக? அட்லீஸ்ட் ஒன்றுனா p of x greater than or equal to 1 இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து p of 1 ப்ளஸ் p of 2 ப்ளஸ் p of 3 ப்ளஸ் p of 4 இப்படி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வரும். அப்படி இல்லைன்னா 1 மைனஸ் p of 0 இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். கிளியரா? 1 மைனஸ் p of 0. ஓகேவா? ஸோ p of 0னா என்னன்னா எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 0 போடணும். பிக்கு பதிலாக 0.6, கியூக்கு பதிலாக 0.4 அண்டு என்னுக்கு பதிலாக 4. எங்க ஃபைன் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கம்மா. ஃபைன் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஃபார்முலா தெரியும் தானே? ஃபார்முலா என்ன? NCX அதுவே எழுதிடுறேன். p of x equal to NCX p power x q power n minus x. ஸோ ஃபைன் பண்ணி ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஆனந்தராஜ் 0.0256 கமெண்ட் பண்ணிட்டியே. ஆன்சர் கேட்டேன் நான். சரியா? ஆன்சர் வந்து என்னன்னா 1 மைனஸ் பண்ணிக்கணும். 1 மைனஸ் 0.0256. ஓகேவா? ஸோ 0.9744. ஆன்சர் வந்து பி. ஓகே, தென் 8th கொஸ்டின் ஆன்சர் என்ன? 8th கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. 8th கொஸ்டினுக்கு ஆன்சர்.
8th கொஸ்டினுக்கு வந்து n equal to என்ன? anyone? n equal to யாராவது சொல்ல முடியுமா? 5 sir. n equal to 5. சார் நீங்கள் பேசாமல் நடத்திட்டே போங்க சார், நாங்கள் கவுன்ஸ்டே வரோம் சார். சார் இடையில கொஸ்டின்லாம் கேட்குறீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? n equal to 5. x equal to என்ன? 3 sir. x equal to 3. p and q அதோட வேல்யூ என்ன? 1/2 1/2. எதனால? Sir, true or false sir? Good. அதனால So, 1 true. or Good. false. Good. So true or false. So ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ட்ரூ இருக்கு 0.5, ஃபால்ஸ் வந்து 0.5. ஓகேவா? ஸோ ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க 51க்கு. .3125 வருதா? எய்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் 0.3125. சரி ஓகேம்மா. இந்த 9th கொஸ்டின் பார்க்கலாங்களா? எது டவுட் இருக்கா? 8th கொஸ்டின் ஏதாவது டவுட் இருக்கா? 9th கொஸ்டின் மூவ் ஆகலாமா? ஸோ 9th கொஸ்டின் வாங்க. If the standard deviation of a Poisson distribution இல்லையா? ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஏ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கான். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து மீன் தேவை இல்லையா? நமக்கு தேவை வந்து என்னது? மீன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தா எப்படி மீன் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு 2. கரெக்டா? ஸோ வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ் ஈக்குவல் என்ன வரும்? 2 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4. ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மீனும் வேரியன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். மீன் ஈக்குவல் டு வேரியன்ஸ்ன்னு இருக்கும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில். ஸோ வேரியன்ஸ் ஈக்குவல் டு 4னா மீன் ஈக்குவல் டு என்ன வரும்? 4 தான். கரெக்டாக? மீன் ஈக்குவல் டு 4 தான். அதுக்கப்புறம் பி ஆஃப் எக்ஸோட வெளியே வந்து எதுலேருந்து எது இருக்குன்னு சொல்லியிருக்கான்? 1.5 ஸோ எக்ஸோட வெளியே எப்பயுமே எதில் வராது? பாயிண்ட்லாம் வராது. கரெக்டாக? ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து காயின் வந்து டாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.8 ஹெட் கிடைக்கிற சான்சஸ்ஸு இல்லை 0.9 ஹெட் கிடைக்கிற சான்சஸ் அந்த மாதிரி சொல்லுவீங்களா? அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ எப்பயுமே எக்ஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்கிரீட்டாக தான் இருக்கும். டிஸ்கிரீட் அப்படின்னா ஹோல் நம்பராக தான் இருக்கும். ஸோ 1.5ல இருந்து 2.9 வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு டிஸ்கிரீட் வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னா பி ஆஃப் 2. கரெக்டா? பி ஆஃப் 2. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன? அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 2. இங்கே வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் எக்ஸ் என்ன யூஸ் பண்ணோம்னா ஆர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இ பவர் மைனஸ் எம் பவர் ஆர் பை ஆர் ஃபேக்டரியல் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து ஆர் ஈக்குவல் டு என்ன? 2. ஆர் ஈக்குவல் டு 2. கரெக்டா? ஆர் ஈக்குவல் டு 2 அண்டு எம் ஈக்குவல் டு 4. கிளியரா? ஸோ ஆன்சர் கமெண்ட் பண்ணிடலாமா? ஸோ ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இ பவர் மைனஸ் 4ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். கரெக்டாக? அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஸோ ஆன்சர் ஃபைன் பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கம்மா. ஜீரோ பாயிண்ட் 1464 ஸோ ஆப்ஷன் டி நோட் பண்ணிக்கோங்க. 0.144. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? ஸோ 10th கொஸ்டின் எடுத்துக்கோங்க. If the mean of a Poisson variable x is 1, what is p of x equal to x the value at least 1. ஸோ 10th நீங்களா கண்டுபிடிச்சீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா அட்லீஸ்ட் 1 கொடுத்துருக்கான். ஸோ அட்லீஸ்ட் 1னா p of x equal to 0 கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ மீன் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கான்? 1 கொடுத்துருக்கான். மீன் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டான். ஸோ 1 மைனஸ் பி ஆஃப் 0 கண்டுபிடிங்க. 1 மைனஸ் பி ஆஃப் 0 கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ m ஈக்குவல் டு 1 ஃபார்முலா வந்து என்ன? ஃபார்முலா வந்து p ஆஃப் x ஈக்குவல் டு p ஆஃப் x ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிக்க போறீங்க? 0 கண்டுபிடிக்க போறீங்க. அது வந்து 1லேருந்து மைனஸ் பண்ணிக்க போறீங்க. ஓகேவா? ஸோ e பவர் மைனஸ் 1 1 பவர் 0 பை 0 ஃபேக்டோரியல். ஸோ என்ன வரும்? e பவர் மைனஸ் 1 தான் வரும். ஸோ e பவர் மைனஸ் 1 எப்படி எழுதிக்கலாம்? 1 பை ஈன்னு எழுதிக்கலாமா? ஸோ 1 பை ஈனா 1 பை ஈயோட வெளியே என்ன சொல்லியிருக்கேன்? நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஈயோட என்ன வரும்? 2.71282. 2.71282. இது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் நடத்தும் போது சொன்னேன். 2.71282. ஸோ ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 0.3686. 0.3686 வரும். 1 பை 2.71282 போட்டீங்க அப்படின்னா 0.3686 வரும். ஸோ உங்களுக்கு தேவை வந்து என்னது? அட்லீஸ்ட் 1. ஸோ அட்லீஸ்ட் 1 என்ன பண்ணுவீங்க? 1 மைனஸ் 0.3686 பண்ணுவீங்களா? 1 மைனஸ் 0.3686 ஈக்குவல் டு ஆன்சர் என்ன? 0.632. 0.632. ஸோ ஆன்சர் சி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் சி இஸ் கரெக்ட். 0.632. ஆன்சர் சி. ஓகேவா? கிளியரா? இப்போ 11th கொஸ்டின் போலாங்களா? ஸோ
11th question எடுத்துக்கோங்க. If x is equal to p அப்படின்னா அது பாய்சான்ல வரும். ஓகேவா? பாய்சான். இப்போ வந்து p of x, pன்னு கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து பைனாமியல். p of m கொடுத்தாங்க அப்படின்னா பாய்சான். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. And its coefficient of variation is 50. And its coefficient of variation is 50. What is the probability that x would assume only non-zero values கொடுத்துருக்கான். ஸோ ஒன்லி non-zero valuesனா என்ன அர்த்தம்? 0 இல்லாமல் மற்ற எல்லா வேல்யூமே. இதுவும் அட்லீஸ்ட் 1 மாதிரி தான். ஒன்லி non-zero வேல்யூஸ்னாலும் அதுவும் எப்படி? அதுவும் அட்லீஸ்ட் 1 கண்டிஷன் இருக்குல்ல. 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ், பி ஆஃப் 1 மைனஸ் பி ஆஃப் 0 போடுவோம்ல, அந்த மாதிரி தான். கிளியரா? சரி, ஓகே. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் பார்த்துருக்கோமா இல்லையா? ஸோ ஃபார்முலா யாரா சொல்றீங்களா? அபிநயா சொல்லு. அபிநயா, எஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா சொல்லு. Sigma by x bar into 100. Good. Sigma by x bar into 100. So coefficient of variation வந்து ஃபார்முலா வந்து sigma by x bar into 100. So Poisson distributionல வந்து சொல்லியிருக்கேன் variance equal to mean. Variance equal to mean. ஸோ மீனை வந்து எம்னு வச்சுக்கிட்டா வேரியன்ஸ் என்ன வச்சுக்கணும்? எம்முன்னு தான் வச்சுக்கணும் இல்லையா? அப்படின்னா ரூட் எம் பை எம்னு போட்டுக்கலாமா? இன்ட்டு 100. ஏன்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து மீன் ஈக்குவல் டு வேரியன்ஸ். ஸோ ரூட் எம் பை எம் இன்ட்டு 100 போட்டுக்கலாமா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை எப்படி எதுக்கு போட்டோம் அப்படின்னு? ஏன்னா வேரியன்ஸும் மீனும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மீனை வந்து எம்னு எடுத்துட்டோம். ஸோ வேரியன்ஸ் என்ன எடுத்துக்கணும்? எம்னு எடுத்துக்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? ஈக்குவல் டு 50. ஈக்குவல் டு 50. ஓகேவா? ஸோ ரூட் எம் பை எம் வந்து எப்படி எழுதிக்கலாம்? ரூட் எம் இன்ட்டு ரூட் எம் எழுதிக்கலாமா? ரூட் எம் இன்ட்டு ரூட் எம் எழுதிக்கலாமா? ஸோ இன்ட்டு வேணாம். 100 அந்த சைடு கொண்டு போயிருங்க. ஸோ அந்த சைடு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா 50 by 100. ஸோ 50 by 100னா 1/2. கரெக்டா? 50 by 100 ஈக்குவல் டு 1/2. இந்த ரூட் எம் வந்து என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ 1/√m ஈக்குவல் டு 1/2 இருக்கும். 1/√m ஈக்குவல் டு 1/2 இருக்கும். ஸோ டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைடு. ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? ரூட் எம் ஈக்குவல் டு 2. ரூட் எம் ஈக்குவல் டு 2. கரெக்டா? டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைடு எடுத்தீங்கன்னா ரூட் எம் ஈக்குவல் டு 2. ஸோ m ஈக்குவல் டு 4. m ஈக்குவல் டு 4 கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ டேக்கிங் ஒன்லி non-zero வேல்யூஸ் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ இதால் டவுட் இருக்கா எப்படி m கண்டுபிடிச்சோம் அப்படின்னு? ஸோ டேக்கிங் ஒன்லி non-zero வேல்யூஸ் கொடுத்துருக்கான். அப்போ என்ன வரும்? 1 மைனஸ் என்ன வரும்? p of x greater than or equal to 1 equal to 1 minus p of x equal to 0. 1 minus p of x equal to 0. கரெக்டா? ஸோ ஈக்குவல் டு p of x equal to 0. கண்டுபிடிச்சு சொல்லுங்க. p of x equal to 0 என்ன வருதுன்னு? e power minus 4 power 0 by 0 factorial. ஸோ ஃபைன் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கம்மா. ஆன்சர் A, B, C or D? ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் B 0.98154. குட்.
ஆன்சர் கேட்டா வருதா? ஏதாவது டவுட் இருக்கா அதில்? இப்போ 12th கொஸ்டின் எடுத்துக்கோங்க. 12th question. If 1.5% of items produced by manufacturing units are known to be defective, what is the probability that a sample of 200 items would contain no defective item? ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்துட்டு உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் வரும். சரியா? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? எம் கண்டுபிடிக்கணும். எம் ஈக்குவல் டு என்ன? என் இன்ட்டு பி. கிளியரா? நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, அந்த சம் மாதிரி தான். ஓகேவா? ஸோ எம் ஈக்குவல் டு என்ன வரும்? என் இன்ட்டு பி. ஸோ ஹியர் வாட் இஸ் என்? என் ஈக்குவல் டு 200. n equal to 200. n equal to 200. p equal to என்ன வரும்? p equal to 0.015. கரெக்டா? 1.5%. ஸோ 1.5%னா 1.5 by 100. ஸோ 1.5 by 100னா 0.015. கிளியரா? 0.015. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? மீன் கண்டுபிடிக்கணுமா? ஸோ மீன் ஈக்குவல் டு NP. NP equal to 200 into 0.015 equal to 3. Clear? M equal to 3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேட்டுக்கிறான்? contain items would contain no defective item கேட்டுக்கிறான். என்ன கேட்டுக்கிறான்? no defective item. ஸோ நோ டிஃபெக்டிவ் ஐட்டம்னா எக்ஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கணும்? 0வா இருக்கணும். கரெக்டா? எக்ஸ் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? எக்ஸ் ஈக்குவல் டு 0 தெரியும், எக்ஸ் ஈக்குவல் டு 0 தெரியும், எம் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டா? எம் ஈக்குவல் டு 3, எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் என்ன வருது? ஏதாவது டவுட் இருக்கா? எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க. அண்ட் எம் ஈக்குவல் டு 4 எம் ஈக்குவல் டு 3 வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ ஏன் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியலையா? ஏதாவது டவுட்டா?
ஜாய் கிருஷ்ணா ஆன்சர் என்னம்மா? ஜாய் கிருஷ்டினா சார் போட்டுட்டு இருக்கேன் ஓகே சார். ஓகேம்மா. ஜீரோ பாயிண்ட் 05. குட். அபிஸ்ரீ செங்கோடன் குட். 0.05 வரும். இப்போ இ பவர் 3 கொடுக்கல இல்லையா? ஸோ இ பவர் 3 கொடுக்கல அப்படின்னா ஈயோட வேல்யூ வந்து என்ன? இ ஈக்குவல் டு 2.71282. இதை வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கியூப் பண்ணிக்கோங்க. வேறு சான்ஸே இல்லை. ஸோ ஈயோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட்டு, ஓகேவா? அது வந்து மாறாது. 2.71282 வந்து 3 தடவை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இ பவர் 3யோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேம்மா குட். 0.05. சரி ஓகே, நெக்ஸ்ட் சம் எடுத்துக்கோங்க. 13. P of x equal to 1 equal to P of x equal to 2. What is the mean of x? Poisson variant கொடுத்துருக்கா. P of x equal to 1 equal to P of x equal to 2. ரைட்டா? ஸோ P of x equal to 1னா ஃபார்முலா என்ன வரும்? ஆறுக்கு பதில் 1 போடுவீங்க இல்லையா? அப்போ என்ன வரும்? e பவர் மைனஸ் m பவர் 1 by 1 factorial equal to e power minus m power 2 by 2 factorial. கரெக்டா? ஸோ இப்போ என்ன ஆகும்? e power minus m கேன்சல் ஆகும். ஸோ m by 1 equal to m squared by 2. கரெக்டா? m squared 2 factorial என்ன? 2 into 1. ஸோ 2 into 1 என்னது? 2 தான். ஸோ m இதில் வந்து m ஸ்கொயரில் 2 கேன்சல் ஆயிரும். கரெக்டா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த சைடு 2 வந்துடும், ஈக்குவல் டு m. ஸோ m ஈக்குவல் டு 2 எழுதிக்கோங்க. எப்படி போட முடியுதா? m ஈக்குவல் டு 2. ஸோ ஆன்சர் வந்து சி. கிளியரா? மறுபடியும் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுமா? The 14th one. 1% of one airline flight suffer a minor equipment failure in an aircraft. What is the probability that there will be exactly 2 such failures in the next 100 such flights?
ஸோ பி ஈக்குவல் டு என்னன்னா 1%. 1%னா 0.01 கரெக்டா? 1%னா 0.01. ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ வந்து n ஈக்குவல் டு 100 வச்சுக்கணும். n ஈக்குவல் டு 100 வச்சுக்கணும். p ஈக்குவல் டு 1%. 1%னா 0.01 வச்சுக்கணும். அப்படின்னா m ஈக்குவல் டு என்ன வரும்? n இன்டூ பி சொல்லியிருக்கேனா? ஸோ m ஈக்குவல் டு n இன்டூ பி கரெக்டா? ஸோ n ஈக்குவல் டு 100, p ஈக்குவல் டு 0.01. ஸோ 100 இன்டூ 0.01 போட்டிங்க அப்படின்னா ஈக்குவல் டு 1 வரும். ஸோ m ஈக்குவல் டு 1. m ஈக்குவல் டு np ஈக்குவல் டு 100 இன்டூ 0.01 ஈக்குவல் டு 1. ஸோ m ஈக்குவல் டு 1 கிடச்சிருச்சு. அண்ட் x ஈக்குவல் டு என்ன வேணும்? x ஈக்குவல் டு will be exactly 2 such failures. So will be exactly 2 அப்படின்னா x equal to 2. x equal to 2. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷனா? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ 1%னா ரொம்ப ரொம்ப கம்மி. பட் 100 சச் ஃபிளேட்ஸ்ன்னு பார்க்கும்போது வந்து n வந்து அதிகமாக இருக்குது, பட் நம்ம சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டூனா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் ஆர்னு வச்சுக்கிடுவோம் இல்லையா? ஸோ ஆர் ஈக்குவல் டு 2. ஸோ ஃபார்முலா வந்து என்ன? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 1 இ பவர் மைனஸ் 1 எம் பவர் 2 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல். எம் பவர் 2னா 1 பவர் 2. ஸோ ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கம்மா. எம் ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர்டு சரியா? எம் ஸ்கொயர் என்னது? 1 பவர் 2. ஸோ ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க என்ன வருதுன்னு. சார் நீங்கள் எப்போ இருந்து கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிங்க? சார் சார் நீங்கள் எப்போ இருந்து கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிங்க? பொழுது நீங்க போகலையா? நல்லா எடுத்துட்டு இருக்கீங்க. எங்க சார் ஆரம்பிக்கும் போது 25 பேர் இருந்தாருங்க. இப்போ பாருங்க 17 பேர்னா 3 கழிச்சிடணுமா? 14 பேர் தான் இருக்கணும். சார் விடுங்க சார், அக்கறை அவங்க உங்களுக்கு வேணும் சார். அவ்வளவுதான் இல்லைங்களா? இப்ப ஸ்ரீனிஜா கூப்பிட்டா டெஸ்ட் எழுதல நான் படிக்கணுங்குது, அப்புறம் அக்கறை ஸ்ரீனிஜாக்கு வேணுமா நம்மளுக்கு வேணுமா? அது படிக்கலங்குதா? டெஸ்ட் எழுதல, நான் அடுத்த வாரம் எழுதுறேன், படிக்கிறேன். சரி விடுங்க, டைம் கொடுத்துருங்க, விடுங்க படிக்கட்டும். நம்ம படிக்கட்டும்னு விட்டுனார் சார். அவ்வளவுதான். என்ன ஒரு என்ன கேட்டா மேக்ஸ் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, சரிங்க, நிறைய ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா ஆமாங்க சார். அதனால சரி, அப்புறம் நம்ம கடமை நம்ம பண்ணிட்டு போயிருவோம், அவங்க கடமை அவங்க பண்ணட்டும் சார். அவ்வளவுதான். சரி அவ்வளவுதான் சார், என்ன பண்றது. அதான் கேட்ட அன்னைக்கு 30ல இருந்து 35 மார்க் வருதுன்னாங்க. 50க்கா சார்? 50க்கு. ஓகே பரவாயில்ல சார், அது எப்படியாவது 45 கொண்டாந்துருங்க. சரிங்க சரிங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். நல்லா பண்றாங்க சார். ஆனா ஓகே சார், போதும் 40 வந்துட்டாலே ஓகே தான் சார், ஒன்றும் பிரச்சனை 40 வந்துட்டாலே ஓகே தாங்க சார். ஆமா, 40 எல்லாம் நல்லா ட்ரை பண்றாங்க, மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. பரவாயில்ல, ஒரு எக்ஸாம் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணினாலும் நீங்கள் வந்து மார்க் கொஞ்சம் அதிகமாக ஆயிருமா? சரி, அந்த லாஸ்ட் இந்த 1 மந்த் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து நம்ம டெஸ்ட்டே யாருமே அட்டன் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா சார்? அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க சார் டெஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. ஆமா, கிளாஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆமா ஆமா, டெஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் புரிய மாட்டேங்குதுங்க சார். அது நம்ம டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்றவங்க தான் மேக்ஸிமம் பாஸ் ஆகுறாங்கன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நான் பல தடவை சொல்லிட்டேன், நான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் கூட வச்சுட்டேன் சார். யாரு வந்து இதெல்லாம் பண்றாங்களோ அவங்க தான் பாஸே பண்ணுவாங்க, அப்படி இல்லாதவங்க அப்புறம் கடைசியில வரக்கூடியதை ஃபேஸ் பண்ணிட்டு சார். சொன்னா கேட்பாங்களா சொல்லுங்க? பட்டு இருந்தா தான் சில பேர் எல்லாம் புரியும். அவ்வளவுதான் இல்லைங்களா? அதான் சொன்னா புரியாது சார், எனக்கு புரியும். பட்டு போயெல்லாம் இங்க இருக்கிறானுங்க, அவன்கிட்ட கேட்டா தெரியும். கேட்டாங்கன்னா அவங்களோட யாருமே என்னங்க தெரியும். அதான் என்ன சவுந்தர டெஸ்ட் எழுதலாமா வேண்டாமா? இருக்கானா?
சௌந்தர்யம் இருந்த மாதிரி தான் இருந்தது ஸ்டார்டிங்ல. இல்ல இப்போ என்ன போயிட்டான் பண்ண போயிட்டான் போயிட்டான் தெரியல. போயிட்டான். கீர்த்திவாசன் போயிட்டான். கீர்த்திவாசன் போயிட்டான். இல்ல பிஸி ஆயிட்டாங்க சார். எல்லா பேரும் படிக்க போயிட்டாங்க சார். அப்படி நம்ம நினைச்சுக்கணும் பாசிட்டிவா. அவன் பாசிட்டிவா எடுத்துக்கணும். நம்ம தான் எடுத்துக்கணும் சார் அது பாசிட்டிவா. அதான் எல்லா பேரும் படிக்க போயிட்டாங்க. ஆமா நம்ம நினைச்சுக்கணும். ரைட்டுங்க சார். நீங்க கன்டினியூ பண்ணுங்க சார். ஓகே ஓகே. ஸோ 57க்கு ஆன்சர் ஓகேவாம்மா? சரி ஓகே. தென் 58 எடுத்துக்கோங்க சார். 58ங்க. 15 எடுத்துக்கோங்க. 15 கொஸ்டின் நம்பர் 15 எடுத்துக்கோங்க. ஒரு பாய்சான் சார் ரெக்கார்டிங் மட்டும் நீங்க கடைசியா ஆஃப் பண்ணிருங்க. ஐயோ ரெக்கார்டா? ஆமா போடவே இல்லையே. போட்டிங்களா? நீங்களா போட்டீங்க? நானே போட்டேன் சார் காலையில். சரி ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். சரி ஓகேம்மா. ஸோ இந்த சம்மு வந்து போன சம் மாதிரி தான் ஓகேவா? அதில் வந்து பி ஆஃப் எக்ஸ் கூட ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எஃப் ஆஃப் 2 அண்டு 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 கொடுத்துருக்காங்க ஓகேவா? ஸோ அதனால் யாரும் பேனிக் ஆகிட்டாங்க. அது வந்து எக்ஸோட வேல்யூ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. எஃப் ஆஃப் எக்ஸு அதுதான் என்ன கொடுத்துருக்கான், எஃப் ஆஃப் 2ன்னு கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் வந்து எப்போ எழுதிக்கலாம் அப்படின்னா, இதை நீங்கள் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஈக்குவல் டு 3 இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு எழுதிக்கலாம். 3 இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 நீங்கள் இப்படி எழுதிக்கலாம் ஓகேவா? ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா என்ன வரும்? இ பவர் மைனஸ் எம் ஸ்கொயர்ட் பை 2 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 3 இன்ட்டு இ பவர் மைனஸ் எம் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல். கரெக்டா? ஸோ நம்ம வந்து எம்மோ வெளியே தான் நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். கிளியரா? ஸோ இ பவர் மைனஸ் எம் கேன்சல் ஆகிடும். ஸோ எம் ஸ்கொயர்டு இதில் வந்து 4ல் வந்து 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்கும்? 1/2 இருக்கும். இங்கே 3m ஸ்கொயர்டு பை என்ன இருக்கும்? 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இருக்கும். கரெக்டா? 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இருக்கும். ஏன்னா 4 ஃபேக்டோரியல் தானே. ஸோ 3 லெட் கேன்சல் அண்ட் 2 லெட் கேன்சல். ஆனால் நான் வச்சுக்கோங்க, ஒரே சைடு இருக்கும்போது ஈக்குவலுக்கு ஒரே சைடு இருக்கும்போது நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் கேன்சல் பண்ணும். ஈக்குவலுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சைடு, அதாவது அதர் ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும்போது வந்து நியூமரேட்டர் தான் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணணும். டினாமினேட்டர் தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஈக்குவலுக்கு ஒரே சைடு இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் தான் நீங்கள் கேன்சல் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது கன்ஃபியூஸ் ஆகிக்காங்க. ஓகேவா? ஸோ மிச்சம் என்ன இருக்குது? எம் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4. ஸோ எம் ஈக்குவல் டு என்ன வரும்? 2. கரெக்டா? எம் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் எக்ஸ்? 16th கொஸ்டின் எடுத்துக்கோங்க. வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் எக்ஸ் characterized by the following probability density? இதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டு ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஃபங்க்ஷன் ஆஃப் நார்மலுக்கு வந்து ஒன்று பார்த்தோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? அந்த ஃபார்முலா வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஃபார்முலாவையும் இந்த ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த ஃபார்முலாவையும் இந்த ஃபார்முலாவும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா? நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம். இங்கே என்ன போடுவோம்? எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர்னு போடுவோம். ஸோ மியூக்கு பதில் அங்கே வந்து அங்கே என்ன இருக்குது? 10. கரெக்டா? மியூக்கு பதிலாக 10ன்னு இருக்கு. ஸோ அப்படின்னா மியூன்னு என்ன சொல்லியிருக்கேன்? மீன் சொல்லியிருக்கேன்னா ஸோ மீன் ஈக்குவல் டு என்ன வச்சுக்கலாம்? 10 வச்சுக்கலாம். ஸோ கம்பேரிங் த 2 ஈக்குவேஷன்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மியூக்கு பதில் என்ன வச்சுக்கலாம்? 10ன்னு வச்சுக்கலாம். ஸோ மியூ ஈக்குவல் டு 10 ஈக்குவல் டு மீன்னாலும் மியூனாலும் ஒன்று தான். கரெக்டா? அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு 4.
ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு 4. எப்படி வந்ததுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் மியூ த ஹோல் ஸ்கொயர் பை 2 இன்டூ சிக்மா ஸ்கொயர்னு இருக்கும். என்ன இருக்கும்? 2 இன்டூ சிக்மா ஸ்கொயர்னு இருக்கும். ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்டூ சிக்மா ஸ்கொயர். இப்போ 32க்கு பதிலாக என்ன இருக்கு? இங்கே பாருங்க 2 இன்டூ சிக்மா ஸ்கொயருக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குன்னா 32 இருக்கு. இமேஜின் பண்ணிக்கலாமா? ஸோ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? 2 இன்டூ சிக்மா ஸ்கொயர் இன்டூ 32வை 2 இன்டூ 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? 2 இன்டூ 4 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? ஸோ இப்போ இந்த ரெண்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சிக்மாக்கு பதிலாக அங்கே என்ன இருக்கிற மாதிரி தோணுது உங்களுக்கு? சிக்மாக்கு பதிலாக அங்கே 4 இருக்கு. கரெக்டா இல்லையா? 2 சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் 32. ஸோ 2 சிக்மா ஸ்கொயரு. ஸோ 2 சிக்மாக்கு பதிலாக என்ன இருக்கு? 4 இருக்குது. ஸோ சிக்மா ஈக்குவல் டு 4 போட்டுக்கலாமா? ஸோ சிக்மாங்கிறது என்னது? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். சிக்மா ஈக்குவல் டு 4 ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். கரெக்டுங்களா? அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறமா நமக்கு என்ன கேட்டிருக்கான்? கேட்டுக்கிறது வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கேட்டிருக்கான். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா என்ன? சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100. கரெக்டா? ஸோ சிக்மாக்கு பை என்ன போட்டுக்கலாம்? 4. எக்ஸ் பாருக்கு பதிலாக 10. ஸோ 4 பை 10 இன்டூ 100 ஈக்குவல் டு என்ன வரும்? 4 by 10 into 100. ஸோ ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் யாரா டவுட் இருக்கா? இந்த கொஸ்டின் யாரா டவுட் இருக்காமா? கம்பேரிங் த டூ ஃபங்க்ஷன்ஸ், ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நார்மலையும் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? மியூனா என்ன, சிக்மானா என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். சரியா? What is the first quartile? ஸோ ஃபர்ஸ்ட் குவார்டைலுக்கு வந்து என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன்? மியூ மைனஸ் 675 இன்டூ சிக்மா சொல்லியிருக்கேனா? ஃபர்ஸ்ட் குவார்டைலுக்கு வந்து நான் ஃபார்முலா வந்து அந்த சம்மரியில் வந்து இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் குவார்டைல் மீன் டிவியேஷனுக்கு ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் குவார்டைலுக்கு ஃபார்முலா, தேர்ட் குவார்டைலுக்கு ஃபார்முலா, அண்டு இன்னொன்று வந்து மீன் டிவியேஷன் அண்டு குவார்டல் டிவியேஷன். இந்த நாலோட ஃபார்முலாவும் இருக்கும். ஓகேவா? ஸோ மீன் டிவியேஷன் அப்படின்னா 0.8 இன்ட்டு சிக்மா. குவார்டல் டிவியேஷனா 0.675 இன்ட்டு சிக்மா. ஃபர்ஸ்ட் குவார்டைல்னா மியூ மைனஸ் 0.675 இன்ட்டு சிக்மா. தேர்ட் குவார்டைல்னா மியூ பிளஸ் 0.675 இன்ட்டு சிக்மா. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இதில் வந்து என்ன கேட்டுக்கிறாங்கன்னா குவார்டைல், ஃபர்ஸ்ட் குவார்டைல் தான் கேட்டுருக்கான் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் குவார்டைல் வந்து ஃபார்முலா என்ன? Q1 ஈக்குவல் டு மியூ மைனஸ் 0.675 இன்டூ சிக்மா. ஸோ அதே மாதிரி கம்பேரிங் தி டூ ஈக்குவேஷன்ஸ். ஸோ அந்த ஈக்குவேஷன் ரெண்டுமே கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மியூக்கு பதில் என்ன இருக்குது? 10 தான் இருக்குது. ஸோ மியூ ஈக்குவல் 10ன்னு போட்டுக்கலாம். அண்டு 2 இன்டூ சிக்மா ஸ்கொயர்டு, அதுக்கு பதில் அங்கே என்ன இருக்குது? 72 இருக்குது. ஸோ 2 இன்டூ சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்டூ எப்படி போட்டுக்கலாம்? 6 ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? 2 இன்டூ 6 ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா? 6 இன்டூ 6 36, 36 இன்டூ 2 72. ஸோ 2 இன்டூ 6 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். கரெக்டா? ஸோ இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு என்ன இருக்குது? 6ன்னு இருக்குது. கரெக்டா? ஸோ சிக்மா ஈக்குவல் டு என்ன? 6. சிக்மா ஈக்குவல் டு 6. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவல் கண்டுபிடிச்சிடலாமா? Q1 ஈக்குவல் டு 10 மைனஸ் 0.675
0.675 into 6. 10 minus 0.675 into 6 equal to answer என்ன 5.95. Answer is 5.95. Answer is 5.95. போட்டுக்கலாமா? Okay, the next question. Eighteen. If the two quartiles are 14.6 and 25.4, what is the standard deviation of the distribution? So first quartile என்னது 14.6 அப்படின்னா இங்க பாருங்க Q1 equal to 14.6, கரெக்டா? and Q3 equal to 25.4. Q3 equal to 25.4, கரெக்டா? Q1 equal to 14.6, Q3 equal to 25.4. So Q1 formula என்ன? mu minus 0.675 sigma equal to 14.6, and same thing mu plus 0.675 sigma equal to 25.4, கரெக்டா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. நமக்கு என்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணும்னா மியூவை கேன்சல் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படியே ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்மா கேன்சல் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? மியூ வந்து கேன்சல் ஆகும். கரெக்டா? ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றணும், ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாற்றணும். மைனஸ். ஸோ மியூ மைனஸ் மியூ கேன்சல் ஆயிரும். இது என்ன வரும்? 2 into 0.675 into sigma வருமா? ஸோ மைனஸ் 2 into 0.675 sigma equal to 10.8. So sorry, minus 10.8, கரெக்டா? minus 10.8. ஸோ சிக்மாவோட வேல்யூ இப்போ சொல்லுங்க, என்ன வரும்? சிக்மா ஈக்குவல் டு, ஸோ இந்த ரெண்டு உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா minus 1.35 sigma equal to minus 10.8. கமெண்ட் பண்ணுங்கம்மா, சிக்மா ஈக்குவல் டு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. சிக்மா ஈக்குவல் டு என்ன வருது? எயிட் வருதா? சிக்மா ஈக்குவல் டு 8.
இன்னும் 6 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? சரி ஓகே, நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்னும் 6 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 6 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் சரியா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து 6 கொஸ்டின்ஸும் அந்த செட்டு சியில் கொஞ்சம் சம்ஸும் பார்க்கலாம். சரியா? சரி ஓகே, டவுட் எதுவும் இல்லைன்னா லீவ் ஆயிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ, தேங்க்யூ. சார் என்னம்மா? சார் டவுட்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல வச்சிருக்கேன் சார். ஒரு நாள்